ஆம், அதாவது நீண்ட நேரம் கழித்து கொண்டு வருகிறீர்கள், நேரத்துக்கு முடிக்கலாம். சினிமாவை பொதுவாக கனவு தொழிற்சாலை என்று சொல்கிறார்கள். தொழிலாளிகளும் விவசாயிகளும் நிறைந்த கோவை சூழலிலிருந்து இடதுசாரி இயக்கங்களின் தொடர்புள்ளவராக, தற்போது தமிழ் தேசிய அரசியலில் ஈடுபாடுள்ளவராக சொல்லுங்கள். தமிழ் சினிமா என்பது வாழ்வை சித்தரிப்பதாக இருக்கிறதா? இதில் உங்கள் பாத்திரம் என்ன என கருதுகிறீர்கள்? சினிமா என்பது கனவு தொழிற்சாலை என்பது பழைய ஒரு பெயர். ஏன்னா அப்போது எல்லாமே கனவாக இருந்தது. ஒரு தனிநபர் நினைத்தால் அவர் ஒட்டுமொத்த கிராமத்துக்கும் ஒட்டுமொத்த பகுதிக்கும் விடுதலை வாங்கி தந்து விடுவார், அநியாயத்தை எடுத்து அவர் ஒருவரே போராடி விடுவார் என்ற கதையம்சங்கள் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வாழ்வின் யதார்த்தங்கள் திரைப்படமாகி கொண்டிருக்கின்றன. முதலில் ஒரு சத்யஜித் ரேவனுடைய படங்கள் தான் வாழ்வியல் யதார்த்தங்களை சொல்லக்கூடிய படமாக இந்தியாவில் இருந்தது. பிறகு மிர்னான் சென், ஷியாம் பனகல், சங்கர்நாக், ஆனந்த்நாக் போன்றவர்களுடைய படங்கள் தான் இயல்பான மனித வாழ்க்கையை சித்தரிக்கிற படங்களாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கிற அளவில் தமிழ் இளைஞர்கள் ஒரு மாபெரும் சக்தியாக வளர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் யதார்த்தத்தை தேடி தேடி சென்று அந்த யதார்த்தத்தை மக்களுக்கு படைக்கிறார்கள். இந்த மாதிரியான கதாபாத்திரங்களும் கதைநாயகியாக வர முடியும் என்பதை மக்கள் தாங்கள் பார்ப்பதன் மூலமாக அங்கீகரிக்கிறார்கள். அவர்கள் ஒரு பெரிய விமர்சன பார்வையோடு அதை அணுகுவதில்லை, ஆனால் அதை வெற்றிகரமான பார்ப்பதன் மூலமாக அதை அங்கீகரிக்கிறார்கள். மக்கள் அதை உணர்கிறார்கள். அந்த மாதிரி படங்களுக்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள். அது ஒரு மாபெரும் மாற்றம். அதற்கு காரணம் இன்றைய புதிய தலைமுறையில் வந்திருக்கக்கூடிய இளம் இயக்குநர்கள் தான் என்பதில் மறுக்க முடியாத உண்மை. அவர்களுக்கு நான் தலைவணங்குகிறேன். ஆம் ஆம் ஆம். இறுதியாக ஒரே ஒரு சொல்லில் சொல்லுங்க முடிந்தால். என்றால் இப்ப கதாநாயகர்களிடம் உங்களுக்கு பிடித்த கதாநாயகிகள் யார் என்று கேட்டால் சொல்ல மாட்டார்கள், கதாநாயகிகளிடம் உங்களுக்கு பிடித்த கதாநாயகர் யார் என்று கேட்டால் சொல்ல மாட்டார்கள். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறோம், உங்களுக்கு பிடித்த நகைச்சுவை நடிகர் என்று ஒருவரை கேட்டால் யாரை சொல்லுவீர்கள்? எனக்கு மிகவும் பிடித்த நகைச்சுவை நடிகர் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதில் கவுண்டமணியன் தான். நான் கவுண்டமணியனுடைய பரம ரசிகன். எனக்கு பிடித்தமான ஒரு ரசிகர் நடிகர் அவரு. அவர் அற்புதமா நடிப்பாரு. அவருதான் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகர். அதுக்காக மற்ற தமிழையெல்லாம் பிடிக்காதுன்னு பொருள் இல்லை, அவர்களெல்லாம் நான் ரசிப்பேன். ஆனா எல்லாத்தையும் ரசிக்கிறான், நான் யாரோ ஒருத்தருக்கு தான் ரசிகரா இருக்க முடியும் இல்லைங்களா? ஆமா ஆமா. விட்டா நான் ரசிகன் வச்சிருக்கேன், அந்த அளவுக்கு நான் ரசிகர். ஆம், நாங்கள் கேட்காத அல்லது நீங்கள் சொல்ல வேண்டும் என்று இந்த சர்வதேச ரீதியாக இணைந்திருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களோடு, ஐரோப்பிய மேலத்தேச நாடுகளோடு வாழ்கின்ற தமிழர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு நினைக்கின்ற விடயங்கள் இருக்கிறதா? என்றால் நாங்கள் கேட்க முடியாது, ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் மனசுக்குள் சில வேளை நினைக்கிற விடயங்கள் இருந்தால் அந்த விடயத்தையும் சொல்லி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம். இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒரு அரசியல் விளையின்றி, வாழ்க்கை இடமின்றி, செல்வ செழிப்பான தன்னுடைய தேசத்திலிருந்து வெளியேறி இன்றைக்கு மிகவும் துன்பகரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே இருந்தாலும் இங்கே இருக்கிற உறவுகளை அவர்கள் துளைத்திருக்கிறார்கள். ஆகவே உறவுகளை துளைக்காத ஒரு மனிதனும் கூட உலக நாடுகளில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கொடும் மனித படுகொலை, இனப்படுகொலை ஈழத்தில் நடந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு புலம்பெயர்ந்திருக்கிற மக்களுக்கும் கூட ஒரு அரசியல் வெளி ஒன்று உண்டாகி இருக்கிறது. அந்த அரசியல் வெளி ராஜபக்சேவை ஒரு போர் குற்றவாளி என்று அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு குரல் உலகத்தில் ஏகோபித்த குரலாக இருக்கிறது.
இன்றைக்கு அன்று நாம் நெருக்கடியான சூழலில் கதறி எழுத போதும், கண்ணீர் விட்ட போதும், துடித்த போதும் குரல் கொடுக்க தேசங்கள் கூட இன்றைக்கு செவிசாய்க்கின்றன, ஈழத்தின் பக்கம் திரும்பி பார்க்கின்றன. அதற்கு லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் இன்னுயிரை பெற வேண்டியது இருக்கிறது. ஆகவே அந்த லட்சம் மக்களினுடைய மரணத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு புலம்பெயர்ந்திருக்கிற மக்களுக்கு ஒரு அரசியல் வழி கிடைத்திருக்கிறது. ஆகவே அந்த அரசியல் வழி என்பது சாதாரணமானதல்ல. அது லட்சக்கணக்கான மக்களினுடைய ஆன்மாவினுடைய குரலாக ஒலிக்க வேண்டும். ஆகவே நாம் அந்த போர்க்குற்றவாளி என்று தீர்ப்பளிப்பதற்கான எல்லா விதமான வழிகளையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு அபாயம் இருக்கிறது. 60 ஆண்டு காலமாக அடிமைப்படுத்தப்பட்டிருந்த, ஒடுக்கப்பட்டிருந்த தமிழீழ மக்களினுடைய துயரம் ஏதோ இந்த 2 ஆண்டு கொடும் யுத்தத்தின் மூலமாக ராஜபக்சேவுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுப்பதில் தீர்ந்துவிடும் என்கிற மாதிரியான ஒரு மனோபாவம் வந்துவிடும். ஆகவே அவருக்கு அந்த தீர்ப்பை வாங்கி தருவதும் தமிழர்களுக்கான தனியிடத்தை உண்டாக்கி தருவதும் தான் சரியான தீர்வாக இருக்க முடியும். அதற்காக நாம் உழைக்க வேண்டும். மிச்சம் இருக்கிற தமிழ் மக்களை பாதுகாப்பதற்காக பன்னாட்டு நிறுவனங்களை இலங்கை அரசு அனுமதித்து அங்கே அவர்கள் சென்று அவர்களுடைய பார்வையில் மக்கள் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படையான கருத்து. அதை நோக்கிய செயல் திட்டங்களை நாம் வகுத்து அதற்காக விரைந்து போராடுவதுதான் மிச்சமுள்ள மக்களை, பெண்களை, குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு உதவும். அந்த அவர்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தொலைபேசியின் மூலமாகவும் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் இங்கிருந்து சென்று வருகிறவர்களுடைய செய்திகள் மூலமாகவும் தினமும் அதிர்ச்சியை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆகவே அதற்கான பணிகளை நாம் மனமோந்து செய்வதுதான் நாம் தமிழராக பிறந்ததனுடைய ஒரு கடன் என்று நாம் நினைக்கிறோம். ஆகவே நமது மண் நம்மிடத்தில் இல்லை, அந்த மண்ணில் நம்முடைய மனிதர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமுள்ள மனிதர்களையும் அந்த மண்ணையும் காப்பது நம்முடைய கடமை. அதை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான். அதற்காக இன்றைக்கு முன்பிருந்த நிலைமை மாறி இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் மாபெரும் இளைஞர் பட்டாளம் அதற்காக பணியாற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. ஈழ பிரச்சனையை அரசியலாக்க தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு பயன்படுத்துகிறவர்களுடைய சகாப்தம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இளைஞர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு ஒரு குரல் இருந்தால் போதும் மக்கள் திரண்டு வருவார்கள் என்பது ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாகவும் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அது ஒரு நல்ல ஒரு குறியீடாக நான் கருதுகிறேன். ஆகவே நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம் என்று உங்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக, அதாவது உங்களுடைய ஆளுமை, பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் என்று சொல்லப்படுகின்ற, என்று எல்லோரும் பயன்படுத்துகின்ற அந்த அரசியல் வெளி என்ற விடயத்தினூடாக ஒரு மாபெரும் கருத்தியலை இங்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். உண்மையில் உங்களை ஒரு நடிகனாக, ஒரு காமெடியராக, நகைச்சுவை நடிகராக அல்லது ஒரு இயக்குனராக நாங்கள் பார்த்ததுக்கு அப்பால் உங்களிடம் இன்னும் பல ஆளுமைகள் இருக்கிறது என்பது உங்களுடைய இன்றைய செபியிலே வெளிப்பட்டிருக்கிறது. அந்த ஆளுமைகள் என்பது சமூகத்தினுடைய அடித்தள மக்களிலிருந்து, அந்த மக்களினுடைய விடுதலையிலிருந்து, அந்த மக்களுக்கான மனித நேயத்திலிருந்து என்று பின்பு அது தேசிய அரசியலில் பரிணமித்து என்று பல்வேறு கருத்தியலாக உங்களுடைய மனதுக்குள் பல விடயங்கள் இருப்பதனை, அந்த ஆளுமை மிக்க நடிகர் அல்லது இயக்குனருக்கு அப்பால் உள்ள மணிவண்ணனை இன்று நாங்கள் தரிசித்திருக்கிறோம். அதற்காக இந்த இரவு பொழுதிலே மெட்ராஸில், சென்னையிலே இன்று வரலாறு காணாத மின்வெட்டு என்று செய்திகள் வந்திருக்கிறது. 6 மணித்தியாலத்துக்கு மேல் மின்வெட்டு என்று மெட்ராஸ் சென்னை நொந்து நூலாக இருப்பதாக நண்பர்கள் சொன்னார்கள். அந்த இக்கட்டான சூழலிலும் இந்த இரவு பொழுதிலே நடுநிசியிலே எங்களோடு இணைந்து இவ்வளவு விடயங்களை மிக அருமையாகவும் அமைதியாகவும்
நீங்கள் பரிமாறிக்கொண்டீர்கள். அதற்காக GDBC.FM, globaltamilnews.net மற்றும் எங்களுடைய உலக நேயர்கள், இணை தயாரிப்பாளர் ஜமுனா ராஜேந்திரன் எல்லோரும் உங்களை மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குமரகுருபரன், யமுனா ராஜேந்திரன், வானொலி ஒலிபரப்பு ஸ்தாபனத்தினுடைய பணியாளர்கள் மற்றும் இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியையும் வேண்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஆமாம், இதுவரை நேரமும் இயக்குனர், நடிகர், சமூக ஆர்வலர், கருத்தியலாளர் என்று பல்வேறு தளங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற மணிவண்ணனோடு இணைந்திருந்து மிக முக்கியமான நீண்ட ஒரு உரையாடலை கேட்டிருக்கின்றோம். நேர்களே, இது GDBC.FM வானொலி பிரதி வெள்ளிக்கிழமைகள் தோறும் 5 மணிக்கு, மன்னிக்க வேண்டும், 6 மணி முதல், லண்டன் நேரம் 6 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடத்துகின்ற நிலாச்சோறு நிகழ்ச்சி. இந்த நிலாச்சோறு நிகழ்ச்சி சமூகத்தின் பல்வேறு தளங்களிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளை, கலை, இலக்கியம், சமூகம் என்று பல்வேறு விடயங்களை எடுத்து வருகின்றது. அது உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற ஆளுமைகளை இணைத்து கொண்டு நேர்களோடு இணைந்து மிக முக்கியமான கருத்தாடல்களை, கருத்து பகிர்வுகளை, விவாதங்களை நடத்தி வருகிறது. நேர்களே, நீங்களும் இணைந்து இவ்வாறான நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலம் இந்த நிகழ்ச்சிகள் மேலும் மேலும் மெருகு பெறும் என்பதில் சந்தேகமில்லை.